டிஎன் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரியான ஆர்கனைசேஷன் ஃபவுண்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க சார்? ஓகே, கனெக்டிங் வித் த ரைட் பீப்புளுங்க. ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது யூ ஹேவ் ஆக்சஸ் டு தி என்டையர் ஸ்டேட். ஒருத்தன் இலான் மஸ்க் ஆகிறோன்னா அவன் என்ன எதுல இருந்து வரான்லாம் சொல்ல முடியாது கரெக்டாக. அண்ட் அவனுக்கு ஃபண்டு ஒருத்தங்க கொடுக்க ரெடியா இருக்காங்க, யாரெல்லாம் ரெடியா இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ அஸ் இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கும்போது ஐ வில் ஹாவ் அ பர்சன் டு மீட். அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க் கனெக்டர். ஸோ சம்திங் பிரிங் இட் டு அவர் அட்டென்ஷன். ஸோ ஒன்லி திங் அது ஸ்கூல் லெவலில் இருக்கலாம், காலேஜ் லெவலில் இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் கம்பெனி லெவலில் இருக்கலாம். அந்த ஒரு டைரக்ட் கனெக்ட் வித் த பீப்புள். ஸோ இதை ஸ்டார்ட் அப் பண்ணுற ஃபவுண்டர்ஸ்க்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியணும். எனக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு வழியில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கை வேணும். அண்டில் ஐ ட்ரஸ்ட் த சிஸ்டம், ஐ டோன்ட் கோ டு த சிஸ்டம். இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று இருக்குது, அதில் எனக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்கும்னு தெரிஞ்சால் தானே நான் போவேன். அப்போ ஐ நீட் டு ப்ரூவ் சம்திங் அதர் தேன் கைடிங் தம். ஐ நீட் டு ப்ரூவ் கம் டு மீ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும்னா, என்னால் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ ஹூவர் ஷுட் ஹேவ் த ஆக்சஸ் டு லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்து நேரோ டவுனாக திங்க் பண்ண முடியாது. கரெக்டாக அது தட் இஸ் ஒன் லார்ஜர் லெவல். அந்த ஃபோர்டுக்கு இங்கே ஏதோ ஒன்று செய்யணும், இங்கே ஒரு இன்னோவேட்டிவ் வச்சிருக்காங்கன்னா அந்த ஃபோர்டில் போய் இதை பேசணும்ல. அது இந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு சம்டைம்ஸ் ஓப்பன் கிடைக்காது. ஓகே, யாரை கூப்பிடணும்னு தெரியாது, யார்கிட்ட போய் பேசணும்னு தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்போ ஒரு இண்டிவிஜுவலா நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது யூ கேன் டெஃபினெட்லி கனெக்ட் வித் இதை வேலிடேட் பண்றோம்ல. இப்போ இங்கே வந்து அங்கே இருக்காங்கன்னா தே நீட் டு ஹாவ் சம் நாலேஜ் ஆன் திஸ். எனக்கு தெரியுங்கிற ஒருத்தனால நான் வந்து கொடுக்கக்கூடாது. எனக்கு ஐ நோ சம் ஒன், அதனால நான் அவங்க நீ போய் ஃபோர்டு பாருன்னு இருக்க முடியாது. எனக்கு ஒருத்தனை தெரியும், அவனுக்கு இந்த ஃபோர்டில் இந்த இன்ஜினில் இந்த கம்பு சம்திங் இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு 6 வருஷமா பண்ணுறான். அவன் அங்கே போய் பேசினான்னா இவங்ககிட்ட இருந்து கண்டினியூஸாக வாங்குற ஃபேக்ட்ரியை அவனே போட்டு கொடுத்துரும். தே வில் ஃபண்ட் ஹிம். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் வரணும். இந்த ட்ரஸ்ட் இந்த சிஸ்டம் ஐ வில் பி ஏபிள் டு கிராக் த சிஸ்டம். ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த லைனப் நிறைய இருக்குது, அதில் ஃபில்டர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ பேசுறது ஈஸி. அத்தனை ஸ்டார்ட் அப்பும் வந்துட்டு சும்மா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுட்டு எனக்கு வந்துட்டு ஃபோர்டு ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அதை ரிஜெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதான் அதே நேரம் இந்த இனோவேஷன். ஸோ அந்த க்ரைட்டீரியாவை செட் பண்ணுறது, வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் இனோவேஷன், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் ஸ்டார்ட் அப், ஏன் அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஒரு 10 years down the line, it should be like அங்கே இருக்கிறவங்க நான் இந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணேன், ஐ மேட் திஸ் ஹேப்பன். நீங்கள் ஓவராலாக வெளில இருந்து பார்க்கும்போது எனக்கு ஏன் இண்டஸ்ட்ரி தெரியும். அட்லீஸ்ட் நவ் ஐ நோ லைக் ஐ பிலாங் டு சம் ஆஃப் த ஃபாரம்ஸ், பிஸ்னஸ் ஃபாரம்ஸில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பிஸ்னஸ் கேட்டகரி ஒரு 100 கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் பீப்புளை நான் எவ்ரி வீக் மீட் பண்ணுறேன். 100 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் மெம்பர்ஸ். அண்ட் இன்னும் இருக்கு ஒரு 200 எனக்கு தெரியும், ஆனால் முன்னாடி எனக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல நான் 100 பேரை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஐ நோ லைக் வாட் ஷுட் ரியலி பி டன் அஸ் இனோவேஷன். திருப்பூர் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒருத்தன் ஒன்று கொண்டு வரான், ஒரு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல கொண்டு வரான், ஒரு அந்த பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கலாம், எனி திங் வி டோன்ட் நோ. யார் ரைட் மென்டார்னு டிசைட் பண்ணுற இடத்துல அந்த அமைப்பு தான் இருக்கு. எனி திங் தட் வி இன்வெஸ்ட் வில் கெட் ஒரு 10x தமிழ்நாடுக்கு திருப்பி வந்துடும் தான் காட்ட போகிறோம்னு சொல்லி இங்கேருந்து ஒரு 10 இலான் மஸ்க் நாளைக்கு வந்துட்டாங்கன்னா ஓகேங்களா, இல்லை லாரி பேஜ் ஆர் கூகுள், திங்க் அபவுட் ஈவன் 5 ஸ்டார்ட் அப்ஸ் தட் இஸ் கம்மிங். ஒரு 100 ஃபெயில் ஆயிடுச்சு, வெறும் ஒரு 5 தான் வரப்போகுது நம்ம பண்ணதுல இருந்து. திங்க் அபவுட் த மணி தட் இஸ் கோயிங் டு கம். இப்போ நம்ம அந்த டிவிஎஸ் 30 yearsல வந்துட்டு irrespective ஆஃப் த கரண்ட் சினாரியோஸ் ஒரு 50 கம்பெனி இந்த மாதிரி இங்கே இருக்குன்னா த வேர்ல்டு லெவலில் இருந்து வரப்போகிற மணி வி மைட் ஈவன் இம்பாக்ட் லைக் சமௌண்ட் லைக் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். நாளைக்கு நம்ம வந்து அங்கே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ மணி கம்ஸ் டு அஸ். ஏன்னா அவங்க முன்னேறாங்க, ஆனால் அதுக்கான காரணம் நம்ம இங்கே இருக்கலாம். நம்ம வந்து யூஎஸ் மட்டும் பேசுகிறோம், ஆனால் ஸ்டார்ட் அப் டிஎன் இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் அமைப்பாக யோசிக்கும் போது வி மைட் ஈவன் திங்க் அபவுட் தி கண்ட்ரிஸ் தட் இஸ் நாட் இன் வெரி ஹை லெவல். த ஜிடிபி அப்போ இதெல்லாமே ஜிடிபியாக மாறும்ல. ஸோ இங்கே இங்கே போட்டதாக இருக்கும்ல. ஆல் திஸ் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றணும். என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சொன்னா, இவர் தான் சொன்னார் 1 கோடி ரூபா பண்ணணும்னா மந்த்லி 8 lakhs அது பண்ணணும். நோ, திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கால்குலேஷன். அஸ் அ ஃபவுண்டர் நீ இதை சொல்றதுக்கு ஒரு மென்டார் தேவைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்துட்டு இல்லை யூ நீட் டு திங்க் அபவுட் யுவர் ஃபினான்சஸ் வெல். நமக்கு வந்து இவன் 2 பேரும் ஒரே ஐடியாவில் ஒர்க் பண்ணுறான், ஆனால் தமிழ்நாடோட நலன் நீங்கள் யோசிக்கும் போது இல்லை இந்தியாவோட பெனிஃபிட்னு பார்க்கும்போது இஃப் யூ டூ ஒர்க் டுகெதர் 2 பேருக்கும் என்ன சிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு 2 பேரும் தனித்தனியாக ஒரு 10 லட்ச ரூபா தனித்தனி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு 2ஐயும் சேர்ந்து ஒழுங்காக பண்ணி உங்களுக்கும் பிஸ்னஸ் ப்ராஃபிட். இந்த 10 தனியாக பண்ணி 20 லட்ச ரூபா தனியாக போகிறதுக்கு இந்த 20 போட்டு 1 crore ஒரு வருஷத்துல எடுக்க முடியும்னா தட் ஆல்சோ கேன் பி வர்பலி தான் சில விஷயம் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஆளுங்களை சூஸ் பண்ண முடியும். அந்த சிங்க் செட் ஆஃப் பீப்புள் தட் யூ கேன் மென்டார். அது அவங்கள மட்டும் பார்க்குறது இல்லைன்னா நெட்வொர்க்கிங் நடந்துகிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன குரூப்ஸாக நிறைய பேர் ஃபார்ம் ஆவாங்க. பட் கரெக்டான ஒரு கைடன்ஸ் எங்கேருந்து வரும், ஒரு ஹவு டு மேக் இட் அஸ் அ ப்ராசஸ் ஃபார் த ஸ்டேட். வென் வி சே லைக் ஒரு ஆர்கனைசேஷன் பில்டராக இருக்கட்டும், ஒரு கம்பெனி மார்க்கெட் லீடர் எப்படி ஆகுறதுங்கிற மாதிரி தான் ஹவு த ஸ்டேட் கேன் பிகம் த மார்க்கெட் லீடர் இன் ஸ்டார்ட் அப், ரைட்?